கீர்த்தனா, அவளுக்கு எடுத்த அதே விலையில அதே கலர்ல உனக்கும் பட்டு புடவை எடுத்திருக்கேன். இத கட்டிக்கிட்டு வந்து நீ ஜாம் ஜாம்னு மண்டபத்தில் இறங்குற. விசாலம், என்ன ஏதுன்னு கேள்வி எல்லாம் கேட்காத. உங்க அண்ணி பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. வெக்கம், மானம், சூடு, சொன்ன எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா நடக்க போறது உன் பொண்ணு கல்யாணம். அதனால முன் வரிசையில வந்து உட்காந்து கம்பீரமா ஆசீர்வாதம் பண்ணு. ஊர் உலகத்தையே பத்திரிக்கை வச்சு அழைக்க போறேன். அதுக்குதான் அவளுக்கு எடுத்த அதே கலர்ல அதே விலையில பட்டு புடவை எடுத்துருங்க. நம்ம பிள்ளைங்க கல்யாணம் விமர்சையா நடக்க வேணாம். அண்ணா, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். இந்த சரவண பாண்டிய ஒரு முடிவெடுத்தானா சாகர வரைக்கும் மாறாது. எங்க வீட்டு அதிர்ஷ்டலட்சுமி கீர்த்தனாதான். ரொம்ப யோசிக்காத, நேரத்துக்கு வந்து சேருங்க. என்னடி சொல்லிட்டு போறாரு உங்க மாமா? இப்பதான் புலி பாய தயாரா இருக்கு. இந்த தடவை மாமா அவளுக்கு கடைசி மாலையும் எனக்கு கல்யாண மாலையும் போட முடிவு பண்ணிருக்காரு. என் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஏன் யாரும் வரல? ஒருவேளை நேர்ல வந்து அழைக்கலன்னு உங்களுக்கு வருத்தமா மாமா? நீ ஒண்ணு பாரதி, பாக்கியம் நிச்சயத்துக்கு போறதுக்கு என்ன புடவை கட்டுறதுன்னு ரெடியா தான் இருந்தா. அவளுக்கு அங்க வரலன்னு பெரிய மனக்குறைதாம்மா. அவளை போக வேண்டாம்னு சொன்னது நான் தாம்மா. பாரதி, உனக்கே நல்லா தெரியும், அந்த வீட்டில் எல்லாரும் டிரைவர் வீட்டு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி உன்னை கேவலமா பேசினாங்க. மாமா, அதுக்காக இருமா, ஒரு நிமிஷம், நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அவமானப்படுத்துறதோ என்ன கேவலமா பேசுறதோ நான் தாங்கிப்பேம்மா. ஆனா இதை சாக்கா வச்சுக்கிட்டு உன் நிச்சயத்துல ஒரு சின்ன முகசுளிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான். அதுவும் முதலாளி முன்னாடி நான் கை கட்டியே நின்று பழகினவன். அவர் ஏதாவது லேசா நினைச்சிட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாதுமா. மாமா, உங்கள மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு பிரியா 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும். சில சமயம் தங்கச்சியான எனக்கே அவ மேல வெறுப்பு வருது. உங்க மனசு சரியா புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு. அட விடுமா, அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும். அப்புறம் நிச்சயம்லாம் நல்லபடியா நடந்துச்சா? என்ன சொல்றாரு பிரதீப் தம்பி? அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு மாமா. நீங்களும் அத்தையும் வராம போனதுதான் பெரிய குறை. மாமா, முறையா அம்மாவும் கூட வந்து பத்திரிக்கை வைக்கணும். ஆனா அவங்க வர முடியாத சூழ்நிலை. நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரணும். வெறும் வாயால ஒரே வார்த்தையில நீங்க குடும்பத்தோட வரணும்னு சொல்றதுக்காக நான் வரல. மொத்தமே 10 பத்திரிக்கை தான் அத்தை கிட்ட கேட்டு வாங்கினேன். அதுல பத்திரிக்கைய உங்களுக்கு தான் கொடுக்குறேன். எனக்கு அப்பா கிடையாது. இருந்த உறவுக்காரங்க எல்லாருமே அப்பா இறந்தப்போ கடைசியா பார்த்ததுதான். அப்ப தலையை காட்டினதுதான் ஞாபகம். காசு இல்லாததுனால எல்லாருமே காணாம போயிட்டாங்க. எங்க பக்கம் நிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்களும் அத்தையும்
மாமாவும் யாழினியும் தான். அதுக்காகவாது சாக்கு சொல்லாம கல்யாணத்துக்கு வந்துருங்க. உங்க முதலாளி நீங்க வந்தா என்ன நினைப்பாருன்னு யோசிக்காம பாரதி நீங்க வரலன்னா வருத்தப்படுவான்னு நினைச்சு கண்டிப்பா வாங்க மாமா. வர்றோம்மா, கண்டிப்பா வர்றோம்மா. இருமா, இத வந்துடுறேன். பாரதி, உன் நிச்சயதார்த்தத்துக்காக புடவையும் நகையும் வாங்கி வச்சிருந்தேம்மா. இத வாங்கிக்கோம்மா. ஏதோ எங்களால முடிஞ்சது. அத்தை, என் கல்யாணத்துக்கு வந்து நீங்க தான் முன்னாடி நின்னு முறை செய்யணும். அப்ப வந்து நீங்க மெட்டி போடணும். அங்க வந்து கொடுத்தாதான் நான் வாங்கிக்குவேன். சரிடா கண்ணு, கண்டிப்பா வரேன். எல்லாரும் வருவோம். சரிங்க அத்தை, வரேன் மாமா. பாரதி, இப்பவே உனக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டு அதை காணும் இதை காணும்னு சொல்லக்கூடாது. அம்மா அம்மா அம்மா, நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேம்மா. அப்படியே ஏதாவது எனக்கு வேணும்னா நான் மாமா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். நான் கேட்ட மாமா என்ன வாங்கி தர மாட்டேன் நான் சொல்லிட போறாரு. ஏய் சும்மா ரெடி. பாரதி, நீ கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு போக வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்ல இருந்து கிளம்பி அங்க போயிடணும். முகூர்த்த புடவை நகை எல்லாம் எடுத்து வச்சிட்டலம்மா. வண்டி இப்ப வந்துருமா? எல்லாம் தனித்தனியா நைட்டே எடுத்து வச்சிட்டேமா. நகை தனியா, புடவை தனியா எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. நீங்க எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம அத்தை அங்க வேற நிறைய புடவை எடுத்து வச்சிருப்பாங்க. சரிம்மா, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா. இவனுக்கு வேற வேலையே இல்ல. மண்டபத்துக்கு போற டென்ஷன்ல இருக்க. வாட்ஸ்அப்ல வந்து அத கூட இத கூட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ரிப்ளை பண்ணாம இருந்தா வாட்ஸ்அப்ல கால் வேற. அக்கா, இப்ப எதுக்கு மாமாவை திட்டிட்டு இருக்கீங்க? கால் பண்ணாம இருந்தா ஏன்டா கால் பண்ணலன்னு கோச்சுப்பீங்க. கால் பண்ணா ஏன்டா கால் பண்றேன்னு சொல்லுவீங்க. இப்படி மாறி மாறி பேசினா அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க? இரு, கல்யாணம் முடிட்டோம், உனக்கு அப்புறம் இருக்கு. பாரதி, உங்க சித்தப்பா உங்க பெரிய மாமா யாருக்கும் சொல்லல பாரதி. நீ உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப எட்டி கூட பார்க்காதவங்க இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க? நம்ம பக்கம் சொந்தம் நிக்க போறதே நாம கொஞ்சம் பேர் தான். நீ, நானு, பிரியா, நர்மதா, அப்புறம் பிரியாவோட மாமனார் மாமியார், அவ்வளவுதான். சரிம்மா. பிரியா பிரியா எங்க இருக்கா? பிரியா பிரியா பிரியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் நீ கிளம்பலையா? ஆமா, என்னமோ நான் வரலன்னா கல்யாணமே நடக்காத மாதிரி பேசுறீங்க. நீங்களா ரெடி ஆயிட்டீங்கல்ல? என்ன அக்கா, ஏங்க ஒரு மாதிரியா பேசுற? நீ இல்லாம எப்படி என் கல்யாணம் நடக்கும்? உன் முகத்துல முழிக்காம நான் எந்த காரியமும் செஞ்சது இல்லையேக்கா. அடடடடடா, லவ் பண்ணும்போது ஏன் மூஞ்சில தான் முழிச்சியா? இல்ல எங்க யாருக்கு தெரியாம அவன் வீட்டுக்கு போனப்போ ஏன் மூஞ்சில தான் முழிச்சியா? அப்பெல்லாம் உன் மெமரி கார்டுல இருந்து என்ன டெலீட் பண்ணிட்ட. நீ இன்ஜினியர் இல்ல? அக்கா ப்ளீஸ், உனக்கு என் மேல என்ன கோவம் வேணாலும் இருக்கலாம். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருக்கா. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள்க்கா. 2 பேரும் ஒரே வீட்ல ஒன்னா இருந்து சாப்பிட்டு, ஒன்னா விளையாடி, ஒன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். ஸ்கூல்ல ஒரு சாக்லேட் கிடைச்சா கூட எனக்குன்னு வச்சிருந்து கொடுப்பேன். என் மேல உனக்கு அவ்வளவு நிறைய அன்பு.
ஆனா ஏதோ ஒரு காரணம் உன் மனசை உறுத்திட்டு இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அக்கா, அம்மாவுக்கு நான், நீ, நர்மதா 3 பேர் தான் உலகம். இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் இந்த வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போக போறேன்க்கா. நீயும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தானக்கா. நீயும் என்ன மனசார ஆசீர்வாதம் செஞ்சா தானே நான் சந்தோஷமா வாழ முடியும். சரி பாரதி, நீ விடு. அவ ரெடி ஆயிட்டு வருவா. பிரியா, சீக்கிரம் ரெடி ஆயிடு. அம்மா, என்னாச்சும்மா? ஏன் கண்ணு கலங்கிருக்க? பாரதி, இவ்வளவு நேரம் எதுவும் தெரியல. இப்ப நீ பிரியா கிட்ட பேசின உடனே மனசு ரொம்ப பாரமாயிடுச்சு. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அம்மா, என்னம்மா நீ? நான் எங்க போறேன்? அமெரிக்கா, ஆஸ்திரேலியாக்கா போறேன்? இதோ கை கிட்டின தூரத்துல இருக்க போறேன். நீ ஒரு ஃபோன் பண்ணா உடனே ஆஜராக போறேன். இரு வர. இந்த பாரதி, இத வச்சுக்கோ. அம்மா, நீயே வச்சு விட. இல்ல பாரதி, வேண்டாம். பிரியாவை வேணு நான் வச்சு விட சொல்றேன். முத பூ வைக்கிறேன். அதுவும் கல்யாண பொண்ணு. எதுக்கு என் கையால வைக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வச்சு விட போறியா இல்லையா? வச்சு விடுமா. நல்லா இருக்கா? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்க அப்பா இல்லையே தான் குறையா இருக்கு. அம்மா சரிம்மா, ஸ்மைலி போடுமா ப்ளீஸ்மா. சரிம்மா. சரி பாரதி, அப்பாவை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரி. பாரதி, என்னம்மா, என்னாச்சு? பள்ளிமா, பள்ளி தலையில விழுந்துருச்சு. பள்ளியா? அம்மா, என்னாச்சுமா? பள்ளி போயிடுச்சுமா. அம்மா, இந்த உலகத்துல தான் இருக்கியா? இல்ல பாரதி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே நிச்சயத்துல சேலை எரிஞ்சது. இப்போ பள்ளி தலையில விழுந்துருச்சு. எல்லாம் ரொம்ப அவசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வள்ளி என்ன என் தலையில விழுகணும் டார்கெட் பண்ணியா விழுந்துச்சு? அது பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கோம். நான் அங்க வந்து நின்னுட்டேன். இல்ல பாரதி, என் மனசுக்கு சரியா படல. ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது. ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன். இந்த அம்மா வேற. ஏய், என்னாச்சு? என்ன பிரச்சனை? பள்ளி என் தலையில விழுந்துருச்சு. அதுக்கு அம்மா ஓவரா டென்ஷன் ஆகுறாங்க. அன்னைக்கு நிச்சய புடவை எரிஞ்சது, இன்னைக்கு பள்ளி என் தலையில விழுந்தது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க.
பாரதி அதெல்லாம் ஒண்ணு இப்படி திரும்ப. என்னம்மா? கடவுளே, கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்ப்பா. அம்மா அம்மா வண்டி வந்துடுச்சுமா. பாரதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா போலாம். வாடி. வா. பேக் எடுத்து குடு. இந்த அக்கா, நீ கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் எங்க பிளான் பண்ணிருக்க? சிம்லாவா இல்ல ஊட்டியா? ச்சே, நான் எவ்ளோ லோக்கலா யோசிக்கிறேன். உன் ரேஞ்ச் என்ன? எப்படியும் மாமா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியான்னு அப்படிதானக்கா பிளான் பண்ணுவாரு. ஏய், வாய் மூடிட்டு சும்மா வரியா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏமா அவளை பிடிச்சு திட்டிட்டு இருக்க? அவ ஜாலியா பேசிட்டு வரட்டுமே. ஏண்டி நீ மட்டும் உம்முன்னு வச்சுட்டு வர? கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிட்டு தான் வாயேன். விடுமா, அவளுக்கு ரீவைண்ட் ஆயிருக்கும். விக்ரம் மாமாவை பார்த்த முதல் நாள்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள் வரைக்கும் எல்லாமே ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கும். ஆமா, நினைச்சு பாக்குறதுக்கு அது என்ன பெரிய டயானா சார்லஸ் கல்யாணமா? ஏதோ என் தலையெழுத்து. அரிசி பருப்பு கணக்கு எழுதுற வீட்டுல போய் வாக்கப்பட்டது. இங்க பாரு பிரியா, தேவையில்லாம உங்க மாமனார் மாமியார குறை சொல்லிட்டு இருக்காத. நம்ம விழுந்தா எழுந்தா பிடிச்சு தூக்கறதுக்கு இருக்கிற ஒரே பந்தம் அவங்கதான். சம்மந்தி முறுக்கு பண்ணிக்கிட்டு சட்ட கலரை தூக்கிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில நமக்கு இவ்வளவு தூரம் பண்ற உன் மாமனார் மாமியார் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அடடடடடா, முறுக்கவோ மினுக்கவோ அப்படி அங்க என்ன இருக்கு? என்னடி இப்படி பேசுற? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. அப்புறம் நீங்க இருந்தா கேவலமா பேசுவாங்க. உன் வீட்டுக்கார்ட்ட பேசி ஒழுங்கா உன் மாமனார் மாமியார் வீட்டுல போய் வாழற வழியை பாரு. உன் மாமியார் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன? போய் அங்க போய் இருப்போம். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. லோக்கல் பெல் பாஸ்கர்ல இருந்து வெளியூர் கொக்கி குமார் வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. ஒரு மண்ணும் இவளை தூக்கணும். உயிரோடவோ பணமாவோ, முழுசாவோ பாதியாவோ, இந்த கல்யாணம் தான் எனக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். இவ கடைசி மூச்சு விடுறத நான் பார்க்கணும். அவ்வளவுதான். அண்ணே, நாங்க வாய் வார்த்தையெல்லாம் சொல்லல. முடிக்கணும்னு நினைக்க மாட்டோம். நினைச்சா முடிக்காம விட மாட்டோம். கையை கால்னு பார்த்து எடுக்கிறதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் கண்ட மேனிக்கு ஆளை மாத்துறது ஆளை தூக்கிறதுன்னு நிறைய பண்ணியிருக்கோம். அண்ணே, எங்க சர்வீஸ் நல்லா இருக்கிறதுனால தான் 2-3 ஊர்ல பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கோம். போதும். இந்த மாதிரி பேச்சையெல்லாம் கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இவ சாவணும், இந்த கல்யாணம் நிக்கணும். அண்ணே,
இத்தனை பேரால முடியாத காரியம் எங்களால முடியுமான்னு தானே யோசிக்கிறீங்க. வேலையை நல்லபடியா கச்சிதமா முடிச்சிட்டு நல்ல செய்தி உங்க காதுக்கு வரும்ண்ணே. பாப்போம். அப்ப நான் வரேண்ணே. வாடா. ஏய் பாரதி, நீ எனக்கு மருமகளா அப்படியா? அதுக்கு முன்னால நான் உனக்கு எமனா வரேன். நீங்க கல்யாணத்து மேல ரொம்ப ஆர்வமா அக்கறையா இருக்கீங்கல்ல மாமா? ஏன் ஒரே பையன் கல்யாணம், நான் ஆர்வமா இல்லாம வேற யாரும் ஆர்வம்